தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சந்தை பகுதியில் அமைந்துள்ள உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அலுவலகம் சிதிலமடைந்த நிலையில் இருந்த நிலையில் இதுகுறித்து நியூஸ் 7 தமிழ் செய்தி வெளியிட்டது. அதன் எதிரொலியாக 70 லட்சம் மதிப்பீட்டில் எம்எல்ஏ அலுவலகம் கட்ட பணிகள் துவங்கப்பட்டன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் வந்துட்டு 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இந்த கட்டடம் சிதிலமடைந்து காணப்படுவதோடு அவ்வப்போது மேற்கூரை அனைத்தும் பெயர்ந்து விழுகிற சூழ்நிலையும் அங்கே சுவர்கள் எல்லாமே விரிசலோட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. இந்த கட்டடம் வந்துட்டு கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக சட்டமன்ற உறுப்பினர் அந்த இருக்கை மேல இருக்கிற மேற்கூரையை பெயர்ந்து விழுந்து அந்த ஒரு சூழ்நிலையில அந்த நேரத்துல எம்எல்ஏ இல்லாத நேரத்துல அவர் உயிர் தப்பிய ஒரு காட்சியையும் பார்க்க முடிஞ்சுச்சு. இது சம்பந்தமா நம்ம நியூஸ் 7 தமிழ்ல செய்தியை ஒளிபரப்பு செஞ்சு இந்த கட்டடத்தை வந்து புதுப்பிச்சு கொடுக்கணும், புதிய கட்டடம் கட்டி கொடுக்கணும்ன்ற ஒரு கோரிக்கையை வச்சிருந்தோம். அதுபோக சட்டமன்ற உறுப்பினரும் பொதுப்பணித்துறை அலுவலகத்திலையும் சட்டமன்றத்திலையும் இந்த கட்டடம் கட்டுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யணும், புதிய கட்டடம் கட்டி கொடுக்கணும்ன்ற ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாரு. இதன் எதிரொலியாக தற்போது இந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் கட்டுவதற்காக கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் இந்த கட்டடம் கட்டுவதற்குண்டான பணிகள் அது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கட்டடம் கட்டுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 21 லட்சமும் தமிழ்நாடு அரசு சார்பில் 49 லட்சம் ரூபாய்க்கு என 70 லட்சம் ரூபாய்க்கு இந்த கட்டடம் கட்டுவதற்கான மதிப்பீடு செய்யப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த கட்டடம் கட்டுமான பணிக்கான இன்று காலையில உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில இந்த பூமி பூஜையானது துவங்கி இருக்கு. இந்த கட்டுமான பணிகள் இன்றிலிருந்து துவங்கப்பட்டு விரைவில் இந்த கட்டடமானது கட்டி முடிக்கப்பட்டு புதிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டு புதிய கட்டடம் செயல்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செந்தில், நியூஸ் 7 தமிழ், உசிலம்பட்டி.